Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ஈவினிங் டைம்ல நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா வாரத்துல ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி நீங்க சூப் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது வீட்ல இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாவும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டே கொஞ்சம் அங்கங்க ஒரு சில இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யற மாதிரியும் மழை வரா மாதிரியும் கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம நல்லா சூடா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படி நினைப்போம். அப்போ வந்து டக்குன்னு தோன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இன்னைக்கு டீ காஃபிக்கு பதிலா இந்த மாதிரி தக்காளி சூப் செஞ்சு கொடுத்து பாருங்க. அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம நல்ல அட்டகாசமான முறையில் டேஸ்டியா ஒரு தக்காளி சூப் சுட சுட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ வந்து பாதி சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் ஏலக்காய் வேணா கூட சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். 1 துண்டு இஞ்சி எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்க வேணாம். 5 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் அரைச்சி 1 நாள் 2 நாள் ஆன இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்க வேணாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டையும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக இடித்து சேர்த்திங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/4 கிலோ தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா சவந்திருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழமாக எடுத்துக்கணும். அப்போ தான் சூப் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணல. கூடவே 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதக்கும் போதே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொத்தமல்லி இலையும் இருக்குது, ஆனால் அதிகமாக வந்து நான் வந்து தண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இலையை வந்து நான் தனியாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காக. இப்போவே இது கூட இந்த தண்டையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கும் போது நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அப்படி கூழ் மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தக்காளி வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதே சமயம் தக்காளியும் நல்லா வெந்து திரும்பவும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா வதக்க அப்படியே மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு உருண்டை இல்லாமல் கரைச்சிக்கணும். ரொம்ப அதிகமாக கார்ன்ஃப்ளவர் எடுக்கக்கூடாது. நம்ம எடுத்துருக்கிற தக்காளியோட அளவுக்கு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போதும். நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போது இது கூட இந்த கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நமக்கு சூப் வந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வேணும், அப்போ தான் குடிக்க நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி பாதி அளவுக்கும் வராமல் 3/4 பாகத்துக்கும் வராமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் அளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப் வந்து ரெடி ஆகிடும். நல்லா இப்போ கொதிக்கணும். அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட் சூப்பராக கொடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுனா தான் தக்காளியோடைய பச்சை மணமும் போயிட்டு சூப் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கிட்டு நான் வந்து ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ சூப்பில் போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரெட் துண்டு எடுத்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
மேல் பக்கமும் கொஞ்சம் வெண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போடும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மில்லி அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி வந்து குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். கொதிச்சு கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. சூப் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி இது. கடைசியாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 செகண்ட் நான் வந்து சர்க்கரையை சேர்த்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சூப்பை இந்த வடிகரண்டியில் சேர்த்துடலாம். இப்போது கரண்டியை வச்சு நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேஸ்ட்டு தான், இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நல்லா சுட சுட இந்த மாதிரி சூப்பை வந்து ஒரு பவுலில் நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நீங்கள் மேலே இப்படி தூவிட்டு கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா ப்ரெட், அதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டீ காஃபி அப்படின்னு இனிமேல் கொடுக்கறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சூப் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மழையும் பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஈவினிங் சுட சுட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ விரும்பி குடிப்பாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பும் அப்பப்போ செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இந்த சூப் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது. தக்காளி சூப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்குது செய்யறதுக்கு. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் தக்காளி சூப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லலாம் இனி வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தக்காளி சூப். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.